ஓம் சாந்தி 27/7/2026 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, முழு உலகிலும் உங்களை போன்ற அதிர்ஷ்டசாலிகள் யாரும் கிடையாது. நீங்கள் ராஜ ரிஷிகள், ராஜ்யத்திற்காக ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா உலகாய படிப்பில் ராஜ்யம் கிடைக்காது. நம்மெல்லாம் அதிர்ஷ்டசாலி. நமக்கு இந்த ராஜயோக கல்வி மூலமாக ராஜ்யம் கிடைக்கிது. ராஜாக்கெல்லாம் ராஜா, மகாராஜா ஆவதற்கான கல்வியை இப்போ நாம் கற்றுட்ருக்கோம் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆகையினால நீங்கள்லாம் அதிர்ஷ்டசாலி. உங்களை போல் அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். பாபா கேள்வி கேட்குறாரு, நிராகார தந்தையிடம் எந்த சமஸ்காரம் இருக்கிறது? அதை குழந்தைகளாகிய நீங்களும் சங்கமத்தில் தாரணை செய்கிறீர்கள். பதில்: நிராகார தந்தையிடம் ஞானத்தின் சமஸ்காரம் இருக்கிறது. அவர் உங்களுக்கு ஞானம் கூறி தூய்மையற்றதிலிருந்து தூய்மையானவராக ஆக்கிவிடுகிறார். அதனால்தான் அவர் ஞானக்கடல், பதீத்த பாவனன் என்று கூறப்படுகின்றார். குழந்தைகளாகிய நீங்களும் இப்பொழுது அந்த சமஸ்காரத்தை தாரணை செய்கிறீர்கள். நமக்கு பகவான் கற்பிக்கின்றார். நாம் அவரிடம் கேட்கின்றோம். அவரிடமிருந்து என்ன ஞானத்தை கேட்குறோமோ அதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு நீங்களும் கூட ஆன்மீக போதையோடு மற்றவர்களுக்கு கூறுகிறீர்கள். பகவானிடமிருந்து நீங்கள் என்ன ஞானத்தை எடுத்தீங்களோ கேட்டீங்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்கிறீங்க. இப்போ அந்த ஞானத்தினுடைய சமஸ்காரம் தான் உங்களுக்குள்ளேயும் இப்போ தாரணையில் இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார். பாடல் கடைசியில் அந்த நாள் வந்துவிட்டது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். இந்த மகிமை யாருடையது? இது ஒரு தந்தையினுடைய மகிமை. சிவாய நமக. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். அவர்தான் நம்முடைய தந்தை. நாம் அனைவரும் தந்தை என்பது கிடையாது. அவர் தான் நம்ம எல்லாருக்கும் தந்தை. உலகம் முழுவதும் சகோதரத்துவம் என்று தான் பாடப்பட்டிருக்கிறது. ஆனால் சந்நியாசிகள், வித்வான்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? இறைவன் ஈஸ்வரன் சர்வ வியாபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சர்வ வியாபி எனில் அது அனைவருமே தந்தை என்று ஆகிவிடுகிறது. சகோதரர்கள் ஆகின்ற பொழுது தந்தை என்பது நிரூபணம் ஆகிறது. ஆக தந்தை என்றாலே அவரிடமிருந்து ஆஸ்தியும் கிடைக்கிறது. அனைவரும் தந்தை எனில் பிறகு ஆஸ்திக்கான விஷயமே கிடையாது. அப்போ தந்தை ஒருவர் தான் எனும்போது அனைவருக்கும் ஆஸ்தி என்பது நிரூபணம் ஆகுது. தந்தை ஒருவர் என்பதும் நிரூபணம் ஆகுது. நம்ம அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்தான் ஜெகத்பிதா. உலகில் யார் இருக்கின்றனர்? அப்போ ஒரே ஒரு தந்தை மட்டும்தான். அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே சகோதரர்கள், அதாவது ஆத்மாக்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். அனைவருக்கும் இறை தந்தையானவர் ஒரே ஒருவர் தான். அந்த தந்தையை தான் அனைவரும் வழிபடுகிறார்கள். ஒரே ஒருவருக்கு தான் வழிபாடு அல்லது பூஜை நடைபெற வேண்டும். அப்படி ஒருவருக்கு மட்டும் செய்யக்கூடிய பூஜை தான் சதோ பிரதான பூஜை, உண்மையான பூஜை அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போது ஞானம் உங்களுக்கு கிடைக்கிது. பிறகு பக்தி, அப்புறம் வைராக்கியம் என்பதும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஞானம் கூட பாபா எதுக்காக கொடுக்குறாரு? சத்கதிக்காக தான் பாபா ஞானத்தை கொடுக்குறார். ஜீவன் முக்தி தாமத்திற்கு, அதாவது ஜீவன் முக்தி வாழ்க்கையை தான் சத்கதி அப்படின்னு சொல்லப்படுது. இதை ஆத்மா புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். இந்த நேரம் உங்களுக்கு ஏன் ஞானம் சொல்லப்படுது அப்படின்னா, நீங்கள்லாம் சத்கதி அடையணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த நேரம் பாபா ஞானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சத்கதினாலே என்ன? ஆத்மா தன்னுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி, சகல சுகங்களையும் பெறுவதற்கான வழியை தான் பாபா சொல்கிறார். அதை சத்கதின்னு சொல்கிறார். இதை ஆத்மா புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கணும். பாபா என்ன சொல்கிறாரோ அதன்படி இப்போ நடக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போது நாம் சம்பூர்ண விகாரியிலிருந்து சம்பூர்ண நிர்விகாரிகளாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். சம்பூர்ண பதீதத்திலிருந்து சம்பூர்ண பாவனமாக ஆக வேண்டும்.
ஏன்னா ஆத்மாவில் தான் கரைப்படைஞ்சிருக்கு. தங்க யுகத்திலிருந்து இப்போது இரும்பு யுகத்திற்கு வந்துவிட்டது. இவ்வாறெல்லாம் ஆத்மாவை தான் ஒப்பிடப்படுகிறது. ஆத்மா தான் உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்ந்த நிலை, ஆத்மா தான் தூய்மை நிலையிலிருந்து தூய்மையற்ற நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். இதை ஆத்மாக்களாகிய நீங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். உங்களை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே கிடையாது. ஏன்னா இப்போது நீங்கள் ராஜயோகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் ராஜ ரிஷிகளாக இருக்கிறீர்கள். ராஜ்யத்திற்கென ஏதாவது படிப்பு இருக்கா என்ன? வெளி உலக படிப்பில் டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம். மற்றபடி ராஜ்யத்திற்காக மகாராஜா மகாராணி யாராவது ஆக முடியுமா? அதுக்கான படிப்பு வெளி உலக படிப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு பாபா கேட்குறார். உலகிற்கு மகாராஜாவாக யார் உருவாக்குவார்கள்? தந்தையை தவிர வேறு யாருமே உருவாக்க முடியாது. அப்பேற்பட்ட தந்தையிடம் மகாராஜா ஆவதற்கான ராஜயோக கல்வியை கற்று இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ராஜயோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதனால தான் நீங்கள்லாம் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு பாபா சொல்கிறார். உங்களை மகாராஜாவாக ஆக்கணும்னா அதுக்காக நான் அவசியம் வர வேண்டியிருக்கு. எப்போது பக்தி முடிவடைகிறதோ அப்போது நான் வருகிறேன் என்று பாபா புரிய வைக்கிறார். இப்போது பக்தியும் முடிவடைந்து விட்டது. இதில் வேறு எந்த சந்தேகமும் கிடையாது. எனக்கு தந்தை தான் அமர்ந்து கற்பிக்கின்றார் என்ற போதை உங்களுக்கு இருக்கணுன்றார். யார் நேரெதிரில் அமர்ந்து நான் இப்போ பாடம் கற்றுக்கிறேன். ஸோ என் பகவான் என்னுடைய தந்தை எனக்காகவே எனக்கு ராஜ்யத்தை கொடுப்பதற்காக பாபா எனக்கு ராஜயோகம் கற்பிக்கிறார். இந்த போதை உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா வரார் என்றாலே அவர் புது உலகத்தை தான் படைப்பார். பகவான் பழைய உலகத்தை படைப்பது கிடையாது. முதல்ல புது உலகத்தை படைக்கிறாரு. அதன் பிறகு பழையதை அழித்து விடுகிறார். நாம் சத்தியுகத்திற்கான ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சத்தியுகத்தில் யார் இருப்பாங்க? இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருக்கும். மேலும் அவங்க கூட மற்ற அரசர்களும் இருப்பார்கள். அதன் அடையாளம்தான் வெற்றி மாலை. அவங்க மட்டும் ராஜ்யம் செய்ய மாட்டாங்க. அவர்களோடு வெற்றி அடைந்தவர்களும் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. அவங்க தான் வெற்றி மாலையில் வரக்கூடியவங்கன்னு சொல்கிறார். இப்போது நாம் வெற்றி மாலையில் வருவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்களும் அறிவீர்கள். மாலை இதனுடைய பொருளை கூட உலகில் யாரும் அறியவில்லை. இது ஏன் பூஜிக்கப்படுகிறது? இதுவும் கூட யாருக்கும் தெரியலை. பக்தி மார்க்கத்தில் கூட அந்த மாலை ஏன் உருட்டுறாங்க? அவங்களுடைய மனம் வெளியில் சென்று விடக்கூடாது என்பதற்காக அமர்ந்து மாலை உருட்டுகின்றனர். உள்ளுக்குள் ராம் ராம் என்று உச்சரித்து கொண்டே இருப்பார்கள். அதிகமாக பயிற்சி செய்கிறாங்க. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடைய விஷயம். அதிக பக்தி செய்பவர்கள் எந்த விகர்மமும் செய்ய மாட்டார்கள். அவங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனுடைய மந்திரத்தை சொல்லி ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மற்றபடி அவங்களுடைய பக்தி கூட நல்லது தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா அவங்க மூலமாக அந்த நேரம் அவங்க எந்த விகர்மமும் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்குள்ள எந்த தீய எண்ணமும் இருக்காது. கர்மத்துலேயும் கூட எந்த ஒரு விகர்மாவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி பக்தி செய்பவர்களை பார்த்து இவர்கள்லாம் சத்தியமானவர்கள், அதிக பக்தி செய்கிறாங்க அப்படின்னு மற்றவர்கள் நினைப்பாங்களாம். கோயிலில் மாலை வைத்திருப்பார். மாலை உருட்டி கொண்டும் வாயில் ராம் ராம் என்று கூறிக்கொண்டும் இருப்பார்கள். பக்தியில் பாவம் இருக்காது என்று பலர் நினைக்கின்றனர். தீவிர பக்தியின் மூலம் மனிதர்கள் முக்தி அடைந்து விடுவார் என்று நினைக்கின்றனர். ஆனால் அது மாதிரி எதுவும் ஏற்படுவது கிடையாது. பக்தி மூலமாக முக்தியோ சத்கதியோ கிடைக்காது பாபா சொல்கிறார். அதனால் பக்தியில் அல்பகால பலன் கிடைக்குமே தவிர, அவங்க பாவனைக்கு ஏற்ப பலன் கிடைக்குமே தவிர, அதன் மூலமாக முக்தி அடைஞ்சிருவாங்க, சத்கதி கிடைக்கும் என்பது கிடையாது. இதுதான் ட்ராமா அப்படின்னு பாபா சொல்கிறார். தந்தை கூறுகின்றார், இனிமையான செல்ல குழந்தைகளே, சரீர நிர்வாகத்திற்காக தொழில் போன்றவைகள் செய்ய வேண்டும். பள்ளியில் மாணவர்கள் படித்துவிட்டு பிறகு வீட்டிற்கு வந்தும் படிக்கிறாங்க, வீட்டு வேலைகளும் செய்வாங்க. அதுபோல தான் இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணணும்? பாபாவுடைய வீட்டுக்கு வரணும், பாடம் கற்றுக்கணும், முரளி கேளுங்க. பிறகு நீங்கள் உங்கள் சரீர நிர்வாகத்திற்காக நீங்கள் வேலை தொழிலெலாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். கூடவே என்ன பண்ணணும்? படிப்பையும் நம்ம சிந்தனை பண்ணணும்,
மேலும் பாபாவையும் நினைவு செய்யணும். இந்த படிப்பில் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. அந்த படிப்பிலாவது உங்களுக்கு எத்தனையோ சப்ஜெக்ட் இருக்குது, ஆனால் இங்கே உங்களுக்கு ஒரே பாடம்தான், ஒரே படிப்பு, ஒரே கருத்து தான். அனைத்தும் ஷார்ட்டாக மன்மனாபவ அதிலே வந்துடுது. படிப்பை எதுக்காக? பாபா நினைவு செய்வதற்காக தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போ பாபா நினைவின் மூலமாக உங்கள் பாவங்கள்லாம் அழிஞ்சிடும் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். பாபா அடுத்து சொல்கிறாங்க, இப்போ பக்தி முடிவடையுது. இப்போது நீங்கள் யோக பலத்தின் மூலம் தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். தூய்மை ஆவதன் மூலம் நீங்கள் சுகதாமம் சாந்தி தாமத்திற்கு செல்ல முடியும். நீங்கள் சார்ட் வைக்கணும். நாம் தந்தையை நினைவு செய்து தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக இங்கேயே ஆக வேண்டும். இவ்வாறு எந்த சாஸ்திரத்திலும் எழுதலை. கடைசியில் அந்த நாளும் வந்துவிட்டது என்ற பாடலையும் கேட்டீங்க. பாரதவாசிகள் தான் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆகிறாங்க. ராஜாவிற்கெல்லாம் ராஜா என்றால் மகாராஜா ஆவதுன்னு அர்த்தம். பிறகு திரேதா யுகத்தில் தான் ராஜா ராணியாக ஆகிறாங்க. பிறகு பூஜ்ய நிலையிலிருந்து மகாராஜா மகாராணி துவாபர யுகத்தில் விகார பக்தியில் வந்து பூஜாரிகளாக ஆகிவிடுகின்றனர். பாபா சொல்கிறாரு, நீங்களே தான் பூஜிக்கத்தக்க நிலையிலிருந்து பூஜாரியாக ஆயிடுறீங்க. நான் ஒருபோதும் அந்த மாதிரி உயர்ந்த நிலையிலிருந்து பூஜாரி ஆவது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். நாம் தான் பூஜைக்குரியவர்களாக இருந்தோம். இப்போது சங்கம யுகத்தில் பூஜைக்குரியவர்கள்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம பூஜைக்குரியவர்களும் கிடையாது, பூஜாரியும் கிடையாது. பூஜைக்குரியவராக ஆவதற்காக முயற்சி செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் பிராமணர்கள், உங்களது ஆத்மா தூய்மையாகி கொண்டிருக்கிறது. முழு தூய்மையாக ஆகிற போது இந்த பழைய ஆடையை நீக்க வேண்டியிருக்கும். அது கூட முற்றிலும் எளிதுன்னு பாபா சொல்கிறார். ஆனால் வயோதிக தாய்மார்களுக்கு கொஞ்சம் தாரணை ஏற்படுவது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாக ஆகுங்க. நிராகார ஷோபாபா நிராகார ஆத்மாக்களுக்கு கற்பிக்கிறார். நிராகார பாபாவிடம் ஞானத்தினுடைய சமஸ்காரம் இருக்குது. அவருக்கு சரீரம் கிடையவே கிடையாது. ஆக அவர் ஞானக்கடலாக பதீத்த பாவனனாக இருக்கிறார். அவரிடத்தில் அனைத்து குணங்களும் இருக்கிறது. பாபாவும் சொல்கிறாரு, நான் வந்து தான் குழந்தைகளாகி உங்களை தூய்மையாக்குறேன். எவ்வளோ எளிமையான வழியை சொல்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை தான், மன்மனாபவ. தந்தையை நினைவு செய்யுங்க. ஏன்னா நினைவின் மூலமாக தான் உங்களது விக்கர்மம் விநாசமாகும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் பிராமணர்களாக இருக்கிறீங்க. பிறகு சூரியவம்சி சந்திரவம்சி வைசிய சூத்திரர்களாக ஆவோம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாம் தான் 84 பிறவி சக்கரத்தில் வந்திருக்கோம். மேலிருந்து கீழே இறங்குறோம். பிறகு பாபா வருவார். இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். இந்த சிருஷ்டி பழையதாக ஆகின்ற பொழுது புதிதாக ஆக்குவதற்காக பாபா வருவார் அப்படின்றது உங்கள் புத்தியில் சுற்றி கொண்டே இருக்கணும். யார் இந்த சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க தான் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆக முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா நீங்கள் தான் சுய தரிசன சக்கரதாரிகள் அப்படின்னு பாபா சொல்கிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, ஸ்ரீமத் படி நடந்து பூஜைக்குரியவர்களாக ஆக வேண்டும். ஆத்மாவில் பதிந்திருக்கும் கெட்ட சமஸ்காரத்தை ஞான யோகத்தின் மூலம் அழித்துவிட வேண்டும். சம்பூர்ண நிர்விகாரிகளாக ஆக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, சரீர நிர்வாகத்திற்காக காரியங்கள் செய்தாலும் படிக்கணும் மற்றும் கற்றுக் கொடுக்கவும் வேண்டும். யோக பலத்தின் மூலம் தூய்மையானவராகி ராஜ்ய பதவி அடைய வேண்டும். பாபா வரதானம் சொல்கிறாரு, தனது உயர்ந்த மனோநிலை மூலமாக மாயாவினை தனக்கு முன்பு தலைவணங்க வைக்கும் மிக உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆகுங்கள். உங்களுடைய உயர்ந்த மனோநிலை மூலமாக மாயாவை உங்கள் முன்னாடி தலைவணங்க வைக்கணும். அப்படி யார் தலைவணங்க வைக்கிறாங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவியின் அதிகாரி ஆகுவாங்கன்னு பாபா சொல்கிறார். வரதானத்துக்கு விளக்கம் சொல்கிறார் பாபா. மகான் ஆத்மாக்கள் ஒருபோதும் எவர் முன்பும் தலை குனிய மாட்டார்கள். அவர்களுக்கு முன்பே அனைவரும் தலை வணங்குவார்கள். தந்தையால் கண்டெடுக்கப்பட்ட சர்வசிரேஷ்ட ஆத்மாக்கள் எங்கேயும் மாயையின் எந்த இன்னலிலும் விதவிதமான கவர்ச்சிகளாலும் கவர்ச்சிக்கப்பட மாட்டார்கள். இப்போதிலிருந்தே எப்போதும் பிறரை தலைவணங்க வைக்கும் மனோநிலையில் இருந்தால் அவங்க தான் உயர்ந்த பதவியை அடைவார்கள். உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆவாங்களாம். அத்தகைய ஆத்மாக்களுக்கு முன்பாக சத்யுக பிரஜைகள் சுயமரியாதையோடு தலைவணங்குவார்கள்.
துவாபரயுகத்திலிருந்து உங்களது நினைவு சின்னமான சிலைக்கு முன்பாக உங்கள் பக்தர்கள் தலைவணங்கி கொண்டே இருப்பார்கள். அப்போ இப்போது சங்கம யுகத்தில் இருந்தே சரி மற்றவர்கள் உங்கள் முன்னாடி தலைவணங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறார். சங்கம யுகத்தில் ஸ்டார்ட் பண்ணி சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் இறுதி வரைக்கும் உங்களுக்கு மரியாதை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். யார்? உயர்ந்த மனோநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க, கர்மம் செய்யும் நேரத்தில் யோகத்தின் சமநிலை இருந்தால்தான் அது கர்ம யோகம். அப்படிப்பட்ட யோகம் செய்பவர்கள் தான் கர்மயோகி. காரியம் செய்து கொண்டிருந்தாலும் பாபா நினைவில் இருக்கக்கூடியவர்கள் தான் கர்மயோகின்னு பாபா சொல்கிறார். அவ்யக்த இஷாரா. ஜுவாலா ஸ்வரூப நிலையிலிருந்து சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். அநேக குழந்தைகள் யோகத்தில் அமருகையில் ஆத்மா அபிமானி ஆவதற்கு பதிலாக சேவையின் நினைவு வருகிறது என்பார்கள். அப்படி இருக்கக்கூடாது. ஏனெனில் இறுதி நேரம் அஸ்ரீரியாவதற்கு பதிலாக சேவையின் எண்ணமே எழுந்தாலும் ஒரு நொடிக்கான பரீட்சையில் தோல்வி அடைந்து விடுவார்கள். அந்த நேரத்தில் பாபாவின் நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரி தவிர வேறு ஒன்றும் நினைவில் வரக்கூடாது. சேவையிலும் தேகம் எண்ணம் வரும். எனவே எந்த சமயம் எந்த மனோநிலை வேண்டுமோ அந்த நிலை இல்லை எனில் ஏமாற்றம் ஏற்பட்டுவிடும். ஆகையினால ஆத்மா அஷரீரி ஆகிறதுல பக்காவாக இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போ நொடியில் அஷரீரி ஆகணும்னா அந்த நேரம் சேவையினுடைய எண்ணம் வரக்கூடாது. சேவையினுடைய நினைவு வந்தால் கூட அது ஸ்தூல உலகம், அப்போ உடல் சார்ந்த எண்ணம், உடல் அது கூட தேகம் பந்தனம்னு பாபா சொல்கிறார். அந்த மாதிரி கூட வரக்கூடாது. கடைசி ஒரு நொடி டெஸ்ட் பேப்பரில் ஃபெயில் ஆகிட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.